ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு வழக்கம் போல ஆசிகளை வழங்க வரவில்லை. சில தேவையான ஆலோசனைகளை வழங்கவே வந்துள்ளேன். ஆம் குழந்தையே, இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலைக்கும் உன் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளுக்கும் என் ஆசைகளை விட சில ஆலோசனைகள் உனக்கு தேவைப்படுகிறது. ஒரு தகப்பனாக என் குழந்தைகளுக்காக சில வார்த்தைகளை கொண்டு வந்துள்ளேன். இந்த வார்த்தைகள் இப்பொழுது உனக்கானது மட்டும்தான். உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். கவனத்தை சிதறவிடாமல் என் வார்த்தைகளை முழு மனதுடன் சரியாக புரிந்து கொண்டு முறையாக அதை பயன்படுத்தி யார் எவர் என்று நான் குறிப்பிட கூறப் போவதில்லை. ஆனால் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்கும் நொடியே நீயே உணர்ந்து கொள்வாய். சரி, இன்று முதல், இந்த நொடி முதல் யாரிடமும் தாழ்ந்து போகாது. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது. சுற்றி சுற்றி சுழற்றி அடிக்கும். இப்பொழுது உன்னை சுழற்றி கொண்டிருப்பதை போன்று ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்குமே இந்த வாழ்க்கை வளைந்து கொடுத்து கொண்டிருக்கும். நீ நினைப்பது சரிதான், நீ போகும் பாதை சரியில்லை என உன்னை சுற்றி இருப்பவர்கள் கதறுவார்கள். நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் தவறென்று உன் பின்னால் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நீ அத்தனை பெரிய குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை. கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும். பின்னால் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் முன்னால் யாரையும் எங்கே கணக்கில் வைத்துக் கொள்ளாதே. நீ இப்பொழுது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த லட்சியத்தை மட்டும் உன் கண்முன்னே நிறுத்தி மற்றதை எல்லாமும் அலட்சியமாக தெரியும்படி நீ பார்த்துக்கொள். நீ முன்னேறி விடுவாய். இந்த நிலை இப்படியே இருக்கப் போவதில்லை. எப்படியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வந்தே தீரும். கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் மானத்தை, அது கவசத்தை கைவிட்டு விடாதே. எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிட்டு விடாதே. நீ விழுந்து விட்டதாகவும் தோல்வி அடைந்து விட்டதாகவும் ஒரு பொழுதும், ஒரு நாளும், ஒரு நொடியும் நினைத்து விடாதே. உன் பேச்சுத்தான் மற்றவர்களின் சூழ்ச்சி. புரிந்து கொள். அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல, உன் தலை கவர்ந்த முகத்திலான கண்டு நீ எதை ஒரு பொழுதும் காட்டிவிடாதே. நீ மனமுடைந்து கண்ணீர் விடவிட அவர்கள் வென்று கொண்டே இருப்பார்கள். உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் அவர்களின் நோக்கம் என்றால், நீ அழாமல் முகத்தில் புன்னகையோடு சிரித்து கொண்டே இருப்பதுதான் உனது வெற்றி. நீ கண்ணீர் விட்டு அழுதுவிட்டால் கரைந்து போவார்கள் என்று மனக்கணக்கு போடாதே. எதிர்பார்ப்புகள் மனதிற்குள் கைகொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள். வெற்றியை ருசிக்கும் பொழுது இதையெல்லாம் பொருட்படுத்தாதே. தொடர்ந்து முயற்சி செய். அதிசயம் நடக்கும். எல்லாம் மாறும் என்று தானே காத்து கொண்டிருக்கிறாய். எந்த அதிசயமும் தானாய் நிகழாது. அந்த அதிசயமே நீயே மாற வேண்டும். அவமானங்களை அடைக்காத்து திமிராய் அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரும் வரை போராடி பிடித்த செயல்களை துணிந்து தான் செய்து பாரேன். பிடித்தமானவரிடம் தேடி செல்வதை விட தனிமையை ருசிக்க கற்றுக்கொள். தொலைதூரம் தனியாக நடந்து செல். இரவின் தனிமையை ரசித்து வாழ்ந்து வா. தனிமைதான் கொடுமை, எனக்கென்று யாருமில்லை என்று பிதற்றிக் கொண்டிருக்காதே. இந்த தனிமையும் ஒரு சுகமானதுதான். இந்த தனிமையும் ஒரு சுதந்திரமானதுதான். மற்றவர்களின் பிடியில் சிக்கி தவிப்பதை விட தனியாக ராணியாக ராஜாவாக வாழ்ந்து கொண்டு விடலாம். உனக்கு துணை யாருமில்லை என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆம், உனக்கு துணை யாருமில்லைதான். ஏனென்றால் உனக்கு துணை தேவையே இல்லை. நீ தனியாகவே போராடி தனியாகவே மகுடம் சூடவே பிறந்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன் வெற்றியை யாருக்கும் பகிர தேவையில்லை. உன் வெற்றி உனக்கானது, உனக்கு மட்டும்தான், உனக்கு மட்டுமானது. தனி ராஜாங்கம் அமைத்து அரசாளும் சக்தி உனக்குள் இருக்கிறது. அதனால்தான் உனக்குள் துணை தேவையில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். எல்லா இடங்களையும், எல்லா தடைகளையும், எல்லா தடங்கல்களையும், பல சூழ்ச்சிகளையும், பல
செய்தவர்களையும் தாண்டி நீ வெற்றி பெறும் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். இதோ உன் கண்களுக்கு எட்டும் தூரத்தில்தான் உன் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. கூடிய விரைவில் உன் கைகளுக்கு எட்டிவிடும். இனி வருத்தப்படுவதற்கு, பயந்து ஒளிவதற்கோ, தயங்குவதற்கோ ஒன்றுமில்லை. உன் சக்தியை நீ உணர்ந்து செயல்படும் அந்த கணக்கில் உன் எதிரிகள் அனைவரும் வீழ்வார்கள். எத்தனை பேர் சூழ்ந்தாலும், எத்தனை பேர் தடுத்தாலும் உனக்கான வெற்றி என்பது உனக்காகவே காத்திருக்கிறது. எனவே இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று தயங்கிக் கொண்டே இருப்பதை விட, நான் எதை செய்தாலும் வென்று விடுவேன், வெற்றியானது எனக்கானது என்று நம்பிக்கையோடு, உண்மைதானே, நம்பிக்கையோடும் செயல்பாடு கடைசி நொடி வரை போராடு. உனக்கே உனக்கான வெற்றியை உனதாக்கும் வரை போராடு. நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். யாருடைய தயவையும் கேட்டு நிற்க வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். எதற்கும் பேராசைப்படாமல் உன் தேவையை மட்டும் என்னிடம் கேட்டு நிற்கும் என் குழந்தையை நான் வாழ வைப்பேன். என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை உனக்கான நிலையில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது. இவை அனைத்தும் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை அனைத்தும் நிஜமாகவே நடக்கப் போகிறது. உன் கனவுகள் அனைத்தும் பலிக்கப் போகிறது. முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. நிச்சயம் உன் அப்பன் முருகன் உனக்காக இருந்து அனைத்தையும் செய்து தரும் வரை நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஐயோ அப்பா முருகா, உனக்காக நான் என்னவெல்லாம் செய்கின்றேன், ஆனால் நீ என்னை கண் எடுத்து போட பார்ப்பதில்லையே, ஏன் என்னுடைய வேண்டுதலை இன்னும் நிறைவேற்றாமலே வைத்திருக்கின்றாய்? நான் இன்னும் என்னத்தான் செய்வது? எனக்கான நேரம் எப்பொழுது வரும்? எனக்கான வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறும்? ஏன் இப்படி என்னை பைத்தியம் பிடித்தது போல் உன்னை சுத்த வைத்து கொண்டிருக்கின்றாய்? எனக்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று என்னிடம் வந்து நீ மண்டாடுகின்றாய். என்னிடம் வந்து கோபமாக பேசுகின்றாய். சில சமயம் என்னிடம் கோபித்தும் கொள்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் முருகன் உனக்காக விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அது என்னுடைய சக்திய. உனக்கானது நிச்சயமாக நின்றுவிடாமல் உன்னை வந்து அடையும். அதுதான் இயற்கை நியதி. இதை எவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் முருகன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அதற்கான அறிகுறிகள் உனக்கு நான் விரைவிலேயே காட்டுகின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. ஓம் அப்பா போற்றி. நன்றி. வணக்கம்.